ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அடாபூஸ்ட் அல்காரிதம் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த அடாபூஸ்ட் அல்காரிதம் நம்ம டாபிக்ல போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஆஃப்டர் எ லாங் கேப், ஒரு 10 days ஆயிடுச்சு கேப்பு. ஸோ இதுக்கப்புறம் எந்த கேப் இல்லாமல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி 2 வீடியோஸ் அப்படின்ற ஸ்ட்ரெச்சில் கண்டினியூஸாக வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். ப்ளஸ் இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறீங்க, அங்கே அடாபூஸ்ட்னா என்னன்னு கேட்டால் யூ கேன் எக்ஸ்பிளைன் இட். அந்த ஃப்ளோவில் தான் நான் சொல்லுவேன். ஸோ சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நடக்குது, இந்த அல்காரிதம் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிற இதை தெளிவாக சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக பூஸ்டிங் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் வீக் லேர்னர்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி மறுபடியும் ஒரு சீரீஸில் கம்பைன் பண்ணி அதை அவுட்புட்டாக ப்ரெடிக்ட் பண்ணும். லைக் இப்போ ஒரு டேட்டா செட் இருக்குது, அதை ஒரு அல்காரிதம் மூலிமா ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரெடிக்ஷனில் நமக்கு என்னென்ன எரர்ஸ் கிடைக்குதோ அந்த எரர்ஸை மறுபடியும் வெயிட் அப்டேஷன் பண்ணி வி வில் கோ ஃபார் அகெயின் ப்ரெடிக்ஷன். சரிங்களா? ஸோ லைக் வீக் லேர்னர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ராங் லேர்னர்ஸ் கிடையாது. இன்ஸ்டன்ட் வீக் லேர்னர்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வீக் லேர்னர்ஸ்னால் என்னன்றதையுமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ பாருங்கள். ஸோ அகைன் அந்த வீக் லேர்னர்ஸில் நமக்கு என்ன எரர் கிடைக்குதோ ஸோ அந்த எரரை அகைன் அந்த எரர் பேஸ் பண்ணி வெயிட் கரெக்ஷன் நடந்து திரும்ப ஒரு சீரீஸாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ எல்லா வீக் லேர்னர்ஸையும் கம்பைன் பண்ணி அதோட ஆன்சர் தான் நமக்கு ஃபைனல் அவுட்புட்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ பேக்கிங் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஓட்டிங்ஸ் கிடைக்கும். நிறைய லேர்னர்ஸோட மெஜாரிட்டி ஓட்டிங் யார் நிறைய கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட அவுட்புட் ப்ரெடிக்ஷன் வேல்யூ இருக்கும். பூஸ்டிங் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமும் என்னென்ன எரர்ஸ் வருது அதை அகைன் அண்ட் அகைன் ப்ரெடிக்ஷன் பண்ணி அதை சீரீஸாக கனெக்ட் பண்ணி அதோட ஒட்டுமொத்த அவுட்புட்டையுமே நமக்கு ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் பூஸ்டிங் டெக்னிக்கோட பேசிக் பிரின்சிபல். சரி, இதில் அடாபூஸ்ட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are few steps friends. சரிங்களா? அடாபூஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. இதே மெத்தட்ல தான் ஒர்க் ஆகும், இதே பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணும், பட் ஒரு சில சேஞ்சஸ். சரி, அது என்னன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஒரு டேட்டா செட்டில் ஒரு சாம்பிள் வெயிட் கிரியேஷன் பண்ணும். இதுதான் ஒரு ஃபீச்சர் 1, ஃபீச்சர் 2, ஃபீச்சர் 3 அண்ட் அவுட்புட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது டிபெண்டன்ட் வேரியபிள், இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கிற கேஸில் நம்மளோட அடாபூஸ்ட் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ்க்குமே ஒரு சாம்பிள் வெயிட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கணும். சச் தட் இந்த எல்லா வெயிட்ஸ் ஆட் பண்ணால் 1 அப்படிங்கிற வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ இதோட வெயிட்டோட இப்போ ஒரு டேட்டா பாயிண்ட்ஸோட வெயிட்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரேஞ்சஸ் பிட்வீன் 0 to 1. ஓகேங்களா? இட் ரேஞ்சஸ் பிட்வீன் 0 to 1 தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ சாம்பிள் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் 8 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால 8 டிவைட் பண்ணி ஸோ 1/8 1/8 1/8 1/8 அப்படிங்கிறது ஈக்குவல் வெயிட்டேஜ் எல்லாத்துக்குமே பை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இப்படி தான் சாம்பிள் வெயிட் அலோகேட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ நான் இப்போ சொல்றது பார்த்தீங்கன்னா, அடாபூஸ்ட் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்மளோட ப்ரெடிக்ஷன் பண்ணுது அப்படிங்கிற பேக் அண்ட் பிரின்சிபல் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றேன். இதே தான் நாளைக்கு நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா கூட அடாபூஸ்ட் அல்காரிதம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இதுதான் சொல்லணும். சரிங்களா? இப்போ ஜென்ரலா ஒரு டெசிஷன் ட்ரீ எடுத்துக்கோங்களேன். ஒரு டெசிஷன் ட்ரீல நமக்கு எப்படி இருக்கும், ஒரு ஃபீச்சர் அகைன் வேரியஸ் ஃபீச்சர்ஸாக டிவைட் ஆகி அதுல இருந்து அதை கிளாஸிஃபை பண்ணி எண்ட் வரைக்கும் போகும். சரிங்களா? ஆனா இதே இதுல எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெசிஷன் ட்ரீ அகைன் இங்கேயும் டெசிஷன் ட்ரீ தான் யூஸ் ஆகுது. ஆனா இந்த டெசிஷன் ட்ரீ எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபீச்சர் எடுத்துக்கோ, ஜஸ்ட் 2 லீஃப் நோட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஒன்லி இட் எண்ட்ஸ் இன் 1 ஸ்டெப். சரிங்களா? ஒரே ஒரு டெப்த் தான், 2 லீஃப் நோட் மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு டெசிஷன் ட்ரீனா எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, நிறைய லீஃப் நோட்ஸ் இருக்கும், நிறைய டெப்த் போய்கிட்டே இருக்கும். ஸோ டில் ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் ஒரு ட்ரீ போய்கிட்டே இருக்கும். ஆனால்
இதுல அடாபூஸ்ட்ல யூஸ் ஆகுற டெசிஷன் ட்ரீ எப்படி ஒர்க் ஆகும்னா ஜஸ்ட் 2 லீஃப் நோட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு டெப்த் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை இப்படி இருக்கிற டெசிஷன் ட்ரீயை நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ ஃபீச்சர் 1, ஃபீச்சர் 2, ஃபீச்சர் 3. ஸோ இப்போ ஒரு ஃபீச்சரையுமே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். சரிங்களா? டெசிஷன் ட்ரீ வித் 1 டெப்த். சரிங்களா? வித் மேக்ஸிமம் டெப்த் இஸ் இது இல்லாம நான் ஃபீச்சர் இல்லாம சொல்றேன். ஸோ இதோட சேர்த்து சொன்னீங்கன்னா 2 டெப்த்ஸ் 2 லீஃப் நோட்ஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்டம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டம்ப்ஸ் இஸ் நத்திங் பட் டெசிஷன் ட்ரீ வித் ஜஸ்ட் 2 லீஃப் நோட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வித் 1 டெப்த், மேக்ஸிமம் 1 டெப்த். சரிங்களா? இப்படி இருந்தது அப்படின்னா இதை ஸ்டம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டம்ப்ஸை வந்து கிரியேஷன் பண்ணும். ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நமக்கு ஒரு சாம்பிள் வெயிட் வந்து அலோகேஷன் பண்ணிக்கும். ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் சாம்பிள் வெயிட் வந்து ஈக்குவலாக அலோகேட் பண்ணிக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சச் தட் வெயிட் ஈக்குவல்ஸ் டு 1 வர மாதிரி அதுக்கப்புறம் ஸ்டம்ப்ஸை கிரியேட் பண்ணிக்கும். சரிங்களா? ஒரு ஃபீச்சருக்கும் தனித்தனியாக ஸ்டம்ப்ஸ் கிரியேட் பண்ணிக்கும். ஆனால் டெசிஷன் ட்ரீல ஒரு ஃபீச்சருக்குன்ட்டு இல்லை, ஒரு ஃபீச்சர் ஸ்டார்ட் பண்ணி யூஸிங் இம்ப்யூரிட்டி கெயினை வச்சுக்கிட்டு எப்படி எந்த இதை சூஸ் பண்ணணும், எந்த ஃபீச்சர் சூஸ் பண்ணுன்றதை பார்த்து அது பாட்டுக்கு சூஸ் பண்ணணும். எப்படி ஸ்பிட் பண்ணணும்னா என்ட்ரோப்பியை பேஸ் பண்ணி அதை எப்படி ஸ்பிட் பண்ணணும் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஸ்டம்ப் கிரியேஷன். ஸோ அடாபூஸ்ட்ல வந்து செகண்ட் ஸ்டெப் ஸ்டம்ப் கிரியேஷன். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டம்ப் செலெக்ஷன். ஸோ ஒரு டெசிஷன் ட்ரீ ஸ்பிட் ஆயிருக்கு இல்லையா, இதோட என்ட்ரோபி ஆர் கினி இண்டெக்ஸை வந்து கால்குலேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரோபி ஆர் கினி இண்டெக்ஸ் நீங்கள் எதுனாலுமே எடுத்துக்கலாம். நம்ம வந்து அதில் கொடுக்குற ஹைப்பர் பேராமெட்ரிக் யூனிக்ஸ் தான். ஸோ என்ட்ரோபி ஆர் கினி இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணும். ஸோ ஒரு ஸ்டம்புக்கும் என்ட்ரோபியை கால்குலேட் பண்ணும். ஸோ எந்த என்ட்ரோபி வந்து மினிமமாக இருக்கோ அந்த ஸ்டம்பை செலக்ட் பண்ணி தனியாக வச்சுக்கும். சரிங்களா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க, இந்த என்ட்ரோபி 0.48, இதில் 0.50, இதில் 0.37 இருக்கு. 0.37 மினிமமாக இருக்கிறதால இதை வந்து செலக்ட் பண்ணி தனியாக வச்சுக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ கால்குலேட் த டோட்டல் எரர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் எரர் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? டோட்டல் எரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ரேஞ்சஸ் பிட்வீன் 0 to 1 தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டம்ப் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்டம்ப் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரோபி பேஸ் பண்ணி நம்ம ஸ்டம்பை செலக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டம்பில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அண்ட் நோ அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருக்கு ஃபார் F2 ஃபீச்சர். அதாவது இந்த ஃபீச்சர் இருக்கு பார்த்தீங்களா, F2 ஃபீச்சர் பேஸ் பண்ணி F2 ஃபீச்சருக்கான ஸ்டம்பை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த F2 ஃபீச்சரில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ எஸ் இருக்கிற இடத்துக்கு பதிலாக நமக்கு நோன்னு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்குன்னா தட் இஸ் அன் எரர். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரியான எரர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் கால்குலேட் டோட்டல் எரர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே எஸ் இருக்குன்னா இதோட வெயிட்டேஜ் என்ன, சாம்பிள் வெயிட்டேஜ் 1/8. ஸோ அதுதான் டோட்டல் எரர். சரிங்களா? தட் இஸ் கால்ட் டோட்டல் எரர். இன்ஸ்டட் இப்போ இங்க இந்த நோவும் சரி இந்த எஸ்ஸும் சரி ரெண்டுமே வந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்குது, தப்பா ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 1/8 + 1/8 ஆட் பண்ணி டோட்டல் எரர் வந்து நம்ம வேல்யூ கொடுப்போம். பட் நான் எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள்ல இது ஒன்று மட்டும்தான் எரரா இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும் தப்பா கொடுத்துருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதோட டோட்டல் வெயிட்ஸ் என்ன, 1/8. total weights. So total error in AdaBoost is the sum of weights of misclassified records. தப்பா என்னென்ன ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அதோட மொத்த வெயிட்ஸையும் கால்குலேட் பண்றதுக்கு பேர் டோட்டல் எரர். சரிங்களா? டோட்டல் எரர் இஸ் the sum of all errors the classified records for sample weights. Total error will always be between 0 and 1 வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா இதோட மொத்த வெயிட்ஸே 0 and 1 தான். ஸோ டோட்டல் எரர்ஸுமே வந்து 0 and 1 தான் இருக்கும். சரிங்களா? ஸ்டெப் 5 பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட் பர்ஃபார்மன்ஸ் சே ஆர் அமௌண்ட் ஆஃப் சே. சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சே அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நம்ம இந்த ஃபார்முலாலாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது இன்டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க. ஜென்ரலாக அடாபூஸ்ட் அல்காரிதம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யூ வில் சே ஜென்ரலாக ஒரு வெயிட் கால்குலேட் பண்ணிக்கோ, அப்புறம் வந்து டோட்டல் எரர் கால்குலேட் பண்ணிக்கோ, அப்புறம் அமௌண்ட் ஆஃப் சேவ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்லிட்டு போவீங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் டோட்டல் எரர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0.97 வரும். சரிங்களா? சரி,
இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட வெயிட்ஸை அப்டேட் பண்ணணும். சரிங்களா? நம்ம இனிஷியலா ரேண்டமா, அதாவது என்ன பண்ணுதுன்னா எல்லாத்துக்குமே ஒரு சேமான வெயிட்ஸை கொடுக்குது. சரிங்களா? ஏன் அப்படி கொடுக்குதுன்னா எந்த டேட்டா பாயிண்ட் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்ட்டு நம்மளோட மிஷினுக்கோ இல்லை அடாபூஸ் அல்காரிதமுக்கோ தெரியாது. ஸோ இனிஷியலா எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ்க்குமே ஈக்குவல் வெயிட்ஸ் கொடுத்துக்குது. அதுக்கப்புறம் எந்த டேட்டா பாயிண்ட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, அது எந்த டேட்டா பாயிண்ட் வந்து நமக்கு பிரச்சனை பண்ணுது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டை அப்டேட் பண்ணிக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த அல்காரிதம் இப்படி தான் பண்ணும். ஸோ நியூ சாம்பிள் வெயிட், அதாவது திஸ் இஸ் ஃபார் அந்த பர்டிகுலர் இது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட் தானே நமக்கு ராங்காக ப்ரெடிக்ஷன் வந்துச்சு. எதுக்கெல்லாம் ராங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துச்சோ அதுக்கான வெயிட் அப்டேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான வெயிட் அப்டேஷனுக்கான ஃபார்முலா வந்து சாம்பிள் வெயிட் இன்டூ இ டு த பவர் அமௌண்ட் ஆஃப் சே. சரிங்களா? ஸோ அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 0.33 வருது. இ பவர் 0.97 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.33 வருது. சரிங்களா? ஆனால் இதே வந்து இப்போ இதுக்கு அப்டேட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான வெயிட் அப்டேஷன் பண்ணியாச்சு. ஸோ மற்றதுக்கான வெயிட் அப்டேஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா ஜஸ்ட் இங்கே அமௌண்ட் ஆஃப் சேக்கு பதிலாக மைனஸ் அமௌண்ட் ஆஃப் சே போடணும். ஸோ அப்படி போடும்போது மற்ற இதுக்கான வெயிட்ஸ் அப்டேஷனுமே நடந்துடும். ஸோ அப்படி அப்டேட்டட் வெயிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நமக்கு கிடைக்கும். ஸோ 0.33 நம்ம கால்குலேட் பண்ணது பார்த்தோம். 0.05 நீங்கள் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வில் கெட் திஸ் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ இந்த மொத்த வெயிட்டோட வேல்யூஸ் என்ன 1. சரிங்களா? ஆனால் இந்த மொத்த வெயிட்டோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.68 தான் வரும். மேபி ரவுண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 1 வரணும் நமக்கு. மொத்த அப்டேட்டட் வெயிட்ஸுமே நமக்கு 1 வரணும். கரெக்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா we go for normalization of the weights. சரிங்களா? இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0.68 இருக்கு இல்லையா? ஸோ ஒரு வெயிட் டிவைட் பை 0.68 போடும்போது நமக்கு அந்த ஆன்சர் அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்களே போட்டு பாருங்க. டிவைட் பை 0.68 போட்டோம் அப்படின்னா 0.07352 அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம ரவுண்ட் ஆஃப்ல 0.07 இருக்கும். இப்போ இதோட மொத்த வெயிட்ஸ் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் 1. சரிங்களா? ஸோ நம்ம இது மொத்தத்துக்கும் 0.68 வந்துச்சு. ஸோ ஒரு வெயிட் டிவைடட் பை 0.68 கொடுத்தோம்னா we get this normalized weight. This is just doing normalization. சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்டெப் 7. அடுத்த ஸ்டெப்ல இதுதான் பண்ணும். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ சாம்பிள் ஃபார்மேஷன். சரி, இப்போ என்ன பண்ண நம்ம அல்காரிதம் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுன்னா இப்போ புது வெயிட் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெயிட் இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். சரிங்களா? ஜஸ்ட் சாம்பிள் வெயிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ நியூ வெயிட் அப்டேஷன்ன்றது இங்கே வந்துட்டு. ஸோ இப்போ இந்த ஒரு டேட்டா பாயிண்ட்ஸுமே இருக்கு. அதுக்கான வெயிட் புது வெயிட்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னா ஒரு பக்கெட்ஸாக கிரியேட் பண்ணிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 0.07 வரைக்கும் இருக்குது. 0.04. ஸோ இங்கேருந்து இதுக்கான இன்டர்வல் தான் இது. சரிங்களா? இங்கேருந்து இதுக்கான இன்டர்வல் தான் இது. இங்கேருந்து இதுக்கான இன்டர்வல் தான் இது. ஸோ இப்படி ஒரு அந்த இன்டர்வல்ஸ் பேஸ்டாக 0லேருந்து 1 வரைக்கும் அந்த பக்கெட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸ்ப்ளிட் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னா ரேண்டமாக ஒரு நம்பர் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 0.02 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த பக்கெட்குள்ளே வருதுன்னு பார்க்கும். 0.02னா இந்த பக்கெட்குள்ளே வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சரை வந்து அதாவது டேட்டா பாயிண்ட்ஸை வந்து என்ட்ரி பண்ணிக்கும். ஸோ இங்கே இருக்கிற 8 டேட்டா பாயிண்ட்ஸ் தான் இங்கேயும் வந்திருக்கும். பட் அதோட ஆர்டர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து வேரி ஆகிருக்கும். சரிங்களா? ஏன் வேரி பண்ணுது சார்? அப்படியே நீங்கள் அப்படியே போட்டிருக்கலாமே அப்படின்னா அங்கே தான் வந்து இது இருக்குது. அப்போ தான் வந்து யூ கெட் ரேண்டம் சாம்பிள்ஸ். அப்போ தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஒரு டைமும் இது மாதிரி பண்ணும்போது தான் வி கெட் ரேண்டம் சாம்பிள்ஸ். கரெக்டாக வந்து நமக்கு ஓவர் ஃபிட்டிங் ஆகாமல் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த பூஸ்டிங் டெக்னிக் அடா பூஸ்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.23 அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வரும்போது கன்சிடர் பண்ணும்போது 0.23 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இது கீழே வரும். 0.21 to 0.70 பக்கெட்ல இருக்கு. ஸோ அந்த டைம் இட் டேக்ஸ் திஸ் வேல்யூ. இந்த டேட்டா பாயிண்ட்டை வந்து என்ட்ரி பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இப்படி ஒரு புது டேட்டா செட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு அதோட சாம்பிள் வெயிட்ஸுமே இங்கே சைட் பை சைடு என்ட்ரி பண்ணிகிட்டே வரும். சரிங்களா? இப்போ திஸ் இஸ் அவர் நியூ டேட்டா செட். இப்போ இதை என்ன பண்ணும்? பேக் டு ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்னது? ஸ்டம்ப் கிரியேஷன். அகைன் ஸ்டம்ப் செலெக்ஷன் பண்ணும், கால்குலேட் டோட்டல் எரர் பண்ணும், ஸோ அமௌண்ட் ஆஃப் சே கால்குலேட் பண்ணும், வெயிட் அப்டேட்ஸ் பண்ணும், நார்மலைஸ் த வெயிட் அண்ட் சாம்பிள் ஃபார்மேஷன். இன்டர்வியூவில் கேட்கும்போது இந்த 8 பாயிண்ட்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அடாபூஸ்ட். அடாபூஸ்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதா? இப்படி தான் ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டம்ப்ஸை கிரியேட் பண்ணிக்கும். அப்புறம் எது மினிமம் என்ட்ரோபி வேல்யூவோட ஸ்டம்பை செலக்ட் பண்ணி தனியாக வச்சுக்கும். அப்புறம் அந்த ஸ்டம்போட எரர்
டோட்டல் எரர் என்ன, சே என்னன்றதை கால்குலேட் பண்ணணும். அப்புறம் புது வெயிட் அப்டேட் பண்ணி அதை நார்மலைஸ் பண்ணி அகைன் நியூ சாம்பிள் ஃபார்மேஷன் பண்ணணும். சரிங்களா? சரி, தனியா ஒரு ஸ்டம்ப் இங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்டம்ப்ஸ் தான் நமக்கு செலக்ட் பண்ணி ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட் என்ன பார்த்தோம்? இதுதான் பார்த்தோம் இல்லையா? திஸ் இஸ் கால் செலக்டட் ஸ்டம்ப்ஸ். சரிங்களா? ஒரு ஸ்டம்பா செலக்ட் பண்ணி இதோட ஓவரால் அவுட்புட்டை தான் நமக்கு என்ன சொல்லும், நமக்கு ஃபைனல்ல கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பாருங்க, ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஃபீச்சரா ஸ்பிட் பண்ணிக்கிட்டு ஒரு டெசிஷன் ட்ரீஸா வந்து தனித்தனியா ப்ரெடிக்ட் பண்ணி அதோட மெஜாரிட்டி ஓட்டிங் பேஸ்ல நமக்கு ஃபைனல் கிளாஸ் சூஸ் பண்ணும். ஆனா இது எப்படி எஸ் ஆர் நோ பண்ணுது அப்படின்னா, ஒரு ஸ்டம்ப்ஸ் தனித்தனியா பண்ணிச்சு பாத்தீங்களா? மேபி அந்த ஸ்டம்ப் ஒரு ஸ்டம்ப் வந்து 0.97 சே கொடுக்கும், இன்னொரு ஸ்டம்ப் 0.32 கொடுக்கலாம், இன்னொரு ஸ்டம்ப் வந்து 0.78 கொடுக்கலாம், இன்னொரு ஸ்டம்ப் 63 கொடுக்கலாம். ஒரு ஸ்டம்ப் ஒரு வேல்யூ கொடுக்கும். ஒரு ஸ்டம்ப் அதிகமான வேல்யூ இருக்கும், ஒரு ஸ்டம்ப் கம்மியான வேல்யூவா இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. இதுல வந்து பேக்கிங் டெக்னிக்ல ஒரு ட்ரீக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கும். ஆனா இதுல அப்படி கிடையாது. மைட் ஹேவ் ஈக்குவல் ஆர் ஒரு சில அதிகமா இருக்கலாம், ஒரு சில கம்மியா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது மொத்தத்தையும் ஆட் பண்ணி அண்ட் அதே மாதிரி நோக்கு எத்தனை ஸ்டம்ப்ஸ் இருக்கோ அது மொத்தத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த எந்த வேல்யூ வந்து அதிகமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ இதுல அதிகமா இருக்கு அப்படின்றதால இந்த டேட்டா பாயிண்ட்க்கு எஸ் அப்படிங்கிற வேல்யூ ப்ரெடிக்ஷன்ல கொடுக்கும். சரிங்களா? இப்படிதான் இந்த அடாபூஸ்ட் அல்காரிதம் ஒர்க் ஆகுது. சிம்பிளா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு நோட் அப்படின்னா, அடாபூஸ்ட் கம்பைன்ட் ஆல் வீக் லேர்னர்ஸ் to make classification. Very important point friends. Interview answer. Some stumps may get more say, அதாவது நிறைய say value இருக்கலாம் இந்த classification than others. So இதுக்கு அதிகமான வேல்யூ இருக்கு, இது கம்மியான வேல்யூ இருக்கு. சரிங்களா? So some stumps may get more value. And each stump is made by taking the previous stump mistakes. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நாமளே பார்த்தோம்னா, இப்போ இதுல இருந்து இங்க இந்த மிஸ்டேக்கை பேஸ் பண்ணி நமக்கு புது டேட்டா செட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து ஃபர்தர் இன்னொரு ஸ்டம்பை நம்ம கிரியேட் பண்ணுவோம். கரெக்டாக பேக் டு ஸ்டெப் போய் புது ஸ்டம்பை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுல இருந்து என்ன மிஸ்டேக் வருதோ வி கோ ஃபார் அகைன் புது டேட்டா செட் கிரியேட் ஆகி இன்னொரு ஸ்டம்ப் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுதானே இவங்க சொல்ல வராங்க. ஸோ ஈச் ஸ்டம்ப் இஸ் மேட் பை டேக்கிங் த ப்ரீவியஸ் ஸ்டம்ப் மிஸ்டேக்ஸ். சரிங்களா? இந்த 3 பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அடாபூஸ்ட். ஸோ இப்போ உங்களுக்கு அடாபூஸ்ட் அல்காரிதம்னா எப்படி பர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற வித்தின் ஒரு 8 ஸ்டெப்ஸ்க்குள்ள நான் சொல்லியிருப்பேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.